சூப்பரான பாடல் டியூட் படத்துல இருந்து பாட்டு வந்தாச்சு. நம்ம ப்ரீவியஸ் காலர் மகாலட்சுமி மேடம்காக. சோ இப்போ நம்ம கிட்ட பேசுறதுக்கு இன்னொரு காலர் லைன்ல வெயிட் பண்றாங்க. பேசலாம். வணக்கம், யார் பேசுறீங்க? எப்படி இருக்கீங்க சிவா சார்? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். ரொம்ப ரொம்ப நன்றி. உங்களுக்கும் உங்க வீட்டுல இருக்கக்கூடிய அனைவருக்கும் மா டிவி சார்பாக ஆங்கில புத்தாண்டு வாழ்த்துக்கள். சரிங்களா? என்ன பாடல் வேணும்? அமரன்ல இருந்து மின்னலே சாங்க யாருக்கும் டெடிகேட் பண்றீங்களா? யாருக்கு? ஹலோ, இல்ல யாருக்கும் இந்த பாடல் வந்து நீங்க டெடிகேட் பண்றீங்களான்னு கேட்டேன். ஓ சூப்பர். சோ உங்க ஒய்ஃபுக்காக நீங்க இந்த பாடல் கேட்டிருக்கீங்க. கண்டிப்பா வந்து நம்ம அதை பிளே பண்ணிடலாம். அதுக்கு முன்னாடி 2025ல உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஏதாவது ஒரு விஷயம் நடந்துச்சுன்னா அதை இங்க கூட நீங்க ஷேர் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா இந்த 26ல வந்து எனக்கு இதெல்லாம் நடக்கணும் அப்படின்னு ஒரு ரெசல்யூஷன் எடுத்திருப்பீங்க அல்லது ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும், அது என்னன்னு கொஞ்சம் சொல்லுங்க கேட்போம். கொஞ்சம் சத்தமா பேசலாமே. 26ல புது வீடு வாங்கணும்னு ஆசையில இருக்கும். ஓ 26ல வந்து புதுசா வீடு வாங்கணும். ஓகே, கண்டிப்பா வந்து அது நடந்துரும். எங்களுக்கு ட்ரீட் கொடுத்துருங்க. வேற அது ஒண்ணுதான் பெரிய ட்ரீமா இருக்கா? ஓகே. சோ கண்டிப்பா உங்களுடைய ட்ரீம் நிறைவேறி அடுத்த வருஷம் இதே மாதிரி நீங்க லைவ்ல பேசும்போது நான் போன வருஷம் சொன்னதை நிறைவேற்றிட்டேன்னு சொல்லுங்க. சரிங்களா? ஓகே, ரொம்ப ரொம்ப நன்றி கால் பண்ணி பேசினதுக்கு. நீங்க கேட்ட மாதிரி அந்த பாடல் வந்துட்டே இருக்கு, பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. தேங்க்யூ, கால் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. ப்ரீவியஸ் காலர் சிவாவுக்காக வந்து ஒரு அழகான பாடல், எனக்குமே அந்த பாட்டு வந்து ரொம்ப பிடிக்கும். சோ பாத்துட்டு வந்தாச்சு. இப்ப அடுத்த காலர் வந்து லைன்ல இருக்காங்க, பேசலாம். வணக்கம், யார் பேசுறீங்க? யாருங்க? ராமசாமி, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க. என்ன பண்றீங்க? படிக்கிறீங்களா? என்ன பண்றீங்க? நீங்க படிச்சிட்டு இருக்கீங்க? என்ன படிச்சிட்டு இருக்கீங்க? இல்ல, எனக்கு புரியல. சரி, ஓகே. நம்ம வந்து இன்னைக்கு என்ன நாள், அதுக்கு முதல்ல விஷ் பண்ணிடலாம். இன்னைக்கு வந்து ஹாப்பி நியூ இயர் உங்களுக்கு சொல்லணும்ல. ஓகே ஓகே. எதுவும் அவசரமான வேலையா வெளியில போறீங்களா? இல்லையா, அப்புறம் ஏன் இவ்வளவு அவசரம்? ஓகே, என்ன பாடல் வேணும் உங்களுக்கு? விஜய் சார் பாட்டு கண்டிப்பா அந்த பிளே பண்ணிடுறேன். பயங்கர தளபதி ஃபேனோ? அப்படியா? வெறித்தனமா இருப்பீங்களா? அதனாலதாங்க அவர் இவ்வளவு தூரம் வந்திருக்காரு. சரிங்களா? ஓகே. சோ நீங்க வந்து சொல்லுங்க, இப்ப 2025ல ராமசாமிக்கு ரொம்ப பிடிச்ச மாதிரி ஒரு விஷயம் நடந்துச்சுன்னா நீங்க எதை சொல்லுவீங்க? 25ல, அதாவது போன வருஷத்துல. இப்போ நேத்து வரைய நடந்திருக்கோம்ல ஒரு வருஷமா, இந்த ஒரு வருஷத்துல உங்களுக்கு என்ன விஷயம் வந்து ரொம்ப பிடிச்சது நடந்ததுல? ஓ சூப்பர். உங்களுக்கு அது ரொம்ப பிடிச்சிருந்தது. சோ 2026ல வந்து என்னெல்லாம் உங்களுக்கு வந்து ஒரு ட்ரீமா இருக்கு? இந்த ஒரு வருஷத்துல இதையெல்லாம் சாதிக்கணும்னா என்ன சொல்லுவீங்க? வாவ். ஓகே ஓகே. நீங்க வந்து ஒரு பயங்கர தளபதி ரசிகன் இல்ல வெறியன் அப்படிங்கறத இது மூலமா வந்து ப்ரூவ் பண்ணிட்டீங்க. கண்டிப்பா வந்து அவர் சிஎம் ஆறதுக்காக எல்லாருமே வந்து காத்துட்டு இருக்காங்க. அதுக்கு அட்வான்ஸாவே உங்களுக்கு இப்பயே வாழ்த்துக்கள் சொல்லிடுவோம். சரிங்களா? ஓகே ஓகே. நீங்க கேட்ட மாதிரியே பாட்டு வந்துட்டு இருக்கு, பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. ரொம்ப நன்றி கால் பண்ணதுக்கு. தேங்க்யூ. இருக்கும். சோ நம்ம நேயர்கள் எல்லாரும் வந்து பாத்தீங்கன்னா போன வருஷம் அவங்க லைஃப்ல நடந்த ஒரு சில விஷயங்களையும் இந்த வருஷம் என்னெல்லாம் செய்யணும்னு நினைக்கிறாங்களோ அத பத்தி பேசிட்டு இருக்காங்க. சோ இப்பயும் நம்ம கிட்ட பேசுறதுக்கு ஒரு காலர் லைன்ல வெயிட் பண்றாங்க. பேசலாம். வணக்கம், யார் பேசுறீங்க? வணக்கம். உங்க பேர் சொல்லுங்க. என் பேர் ஜெயக்குமார் மேடம். ஜெயக்குமார் சார், எங்க இருந்து பேசுறீங்க? மீனாட்சிபுரத்துல இருந்து. ஓகே, உங்களுக்கு என்ன பாடல் வேணும்னு சொல்லிருங்க முதல்ல. கவன் படத்துல இருந்து இந்த ஹாப்பி நியூ இயர் பாட்டு போடுங்க மேடம். ஓ சூப்பர், கண்டிப்பா அந்த ப்ளே பண்ணிடலாம். இன்னைக்கு நாளைக்கு ஏத்த மாதிரி கேட்டிருக்கீங்க. சோ உங்களுக்கு முதலாவதா சொல்ல மறந்துட்டேன், ஆங்கில புத்தாண்டு வாழ்த்துக்கள். நேயர்களுக்கு தான் சொல்லுவீங்க, எங்களுக்கு சொல்ல மாட்டீங்களா? ஆமா ஆமா, நானும் மா டிவியோட ஒரு முக்கியமான நேயர் தான். கண்டிப்பா. சோ பாட்டு என்ன வேணும்னு சொல்லிட்டீங்க. இந்த வருஷமும் சரி போன வருஷமும் சரி, இந்த வருஷம் என்ன நடக்கணும், போன வருஷம் என்னெல்லாம் நடந்துச்சுன்னு சொல்லுங்க. இந்த வருஷம் அரசியல மாற்றம் வேணும். மாற்றம் வேணும். சோ உங்களுக்கு தனிப்பட்ட முறையில? தனிப்பட்ட முறையில டிவிகே வந்து நல்லா இருக்கும். ஓ மை காட்,
என்ன எல்லாரும் இப்படி பயங்கரமா இப்படிதான் என்ன செய்யறது? சரி, ஓகே. 2025ல உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நடந்த ஒரு விஷயம்னா நீங்க எதை சொல்லுவீங்க? பிடிச்ச மாதிரி விஷயங்களா நிறைய இருக்கு. ஏதாவது 1 2 சொல்லுங்களேன். இன்க்ளூடிங் சபரிமலை கோயில் போவோம். ஓகே. அந்த நெய்ய விஷயம் பார்க்கவே முடியாது. ஓ, 2025ல நெய்ய விஷயம் பக்கத்துல பார்த்த ஒரு அனுபவம் இருக்கு. அப்படியா? சூப்பர் சூப்பர். கேக்குறதுக்கே உண்மையிலேயே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. சோ நீங்க வந்து 2025ல குறிப்பா சொல்லணும்னா அந்த சபரிமலையில நெய் அபிஷேகம் பார்த்ததை சொல்லுவீங்க. ஓகே. 2026ல வேற என்னலாம் நடக்கணும்னு நீங்க ஆசைப்படுறீங்க உங்களுடைய வாழ்க்கையில? சோ உங்களுக்கு பர்சனலா எல்லாரும் நல்லா இருக்கணும், அவ்வளவுதான் வேண்டாம், வேற என்ன? என்ன இன்னைக்கு எல்லாருமே இப்படியே சொல்லிட்டு இருக்கீங்க? இந்த புது வருஷத்துக்கான உறுதிமொழி எல்லாம் நீங்க எடுக்கலையா? இந்த உலகத்துல இருக்க எல்லா ஜீவராசி நோய்கள் எல்லாம் வாழ்ந்தாலே போதும். அப்புறம் டாக்டர்ஸ் எல்லாம் என்ன செய்வாங்க? எப்படி சின்ன டிசீஸ் வர வேண்டாம், பெரிய பெரிய டிசீஸ் வர வேண்டாம். சரி, அப்ப அவங்க அவ்வளவு செலவு பண்ணி படிப்பாங்கல்ல, சின்ன சின்னதா வந்து அவங்களுக்கு எப்படி வருமானம்? ஓகே ஓகே. ஓ, பேரழிவுகள் இல்லாம இருக்கலாம், நோய் நொடிகள் வராம நம்மள நாம காத்துக்கணும், அதுக்கு மீறி வந்தா பாத்துக்கலாம். ஓகே ஓகே. கண்டிப்பா வந்து அந்த மாதிரி எல்லாம் இல்லாம இனி வரக்கூடிய எல்லா வருஷங்களும் நல்லதாவே இருக்கும் நம்புவோம். சரியா? ரொம்ப நன்றி கால் பண்ணதுக்கு. தேங்க்யூ 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 சார். சோ நீங்க சொன்ன மாதிரி அந்த பாடல் வந்து பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. பாட்டு ஓகே மக்களே, சூப்பரான பாடல் பார்த்துட்டு வந்தாச்சு நம்ம ப்ரீவியஸ் காலர் ஜெயக்குமார் சாருக்காக. சோ இப்போ நம்ம கிட்ட பேசுறதுக்கும் இன்னொரு காலர் ரயில் வெயிட் பண்றாங்க, பேசலாம். வணக்கம், யார் பேசுறீங்க? சுபதர்ஷினி. சுபதர்ஷினி, எந்த ஊர்ல இருந்து பேசுறீங்க? திருநெல்வேலி. சவுண்டகுட்டு. திருநெல்வேலி சவுண்ட கூட்டவா? திருநெல்வேலியில நீங்க இங்க? நானும் திருநெல்வேலியில தான் பேசுறேன். சுபதர்ஷினி, டிவி பார்த்துட்டு பேசாதீங்க, டிவி வால்யூமை மியூட் பண்ணிருங்க. சரியா? ஓகே. எந்த ஊருன்னு அப்ப சொல்ல மாட்டீங்க என்கிட்ட? எந்த ஊருன்னு சொல்ல மாட்டீங்க? அதான் திருநெல்வேலி. சரி, ஓகே. இதுக்கு மேல இந்த கேள்வியை நான் கேட்டா நீங்க ஏன்னு கேளுங்க. சரியா? ஓகே. உங்களுக்கு வந்து ஹாப்பி நியூ இயர். தேங்க்யூ. ஓகே. என்ன பாட்டு வேணும் அத சொல்லுங்க. என்ன பாட்டு வேணும்னு சொல்லுங்கண்ணா. தேவராட்டம் மூவில இருந்த சாங். ஓ, தேவராட்டம் படத்துல இருந்து கண்டிப்பா வந்து ப்ளே பண்ணிடலாம். சோ நீங்க வந்து இப்ப என்ன படிச்சிட்டு இருக்கீங்க? 9th படிச்சிட்டு இருக்கீங்க. உங்களுக்கு வந்து 2025ல, அதாவது போன வருஷத்துல வந்து நடந்த ஒரு ரொம்ப பிடிச்ச விஷயம்னா நீங்க எதை சொல்லுவீங்க? என்ன பயங்கரமா கோவப்படுறாங்க, நம்மளை விட கோவக்காரங்களா இருப்பாங்களோ? புரியல. இல்ல, ரொம்ப கோவப்படுறீங்களே அப்படின்னு. சரி, நீங்க முடிஞ்சதை நம்ம விட்டுருவோம். 2026 உங்களுக்கு எப்படி இருக்கணும்? எப்படி இருந்தாலும் ஓகே. இது என்ன புது டிசைனா இருக்கு, நம்ம லிஸ்ட்லயே அது இல்லையே. என்னப்பா எப்படி கேள்வி கேட்டாலும் அப்படி கிளீன் போல்டு பண்ணா என்ன அர்த்தம்? சரி, ஓகே. உங்களுக்கு வந்து ஒரு டார்கெட் அல்லது ஒரு ஆசை, ஒரு எதிர்பார்ப்பு, இல்லைன்னா ரெசல்யூஷன் அந்த மாதிரி ஏதாவது எடுத்திருக்கீங்களா? 2026ல நான் இந்த பழக்கத்தெல்லாம் நான் விட்டுருவேன், இப்படி இப்படி எல்லாம் இருப்பேன், அந்த மாதிரி? நல்லா படிப்பேன். இல்ல, அத நீங்களாதான் சொல்லணும். காது கிட்ட வந்து குசு குசுன்னு ஒருத்தவங்க சொன்னாங்க பாத்தீங்களா, அப்படி சொல்லக்கூடாது. நான் அதை கண்டுபிடிச்சிட்டேன். சரியா? ஓகே. கண்டிப்பா வந்து 2026ல மட்டும் இல்ல, வரக்கூடிய எல்லா வருஷத்திலும் நல்லா படிங்க. நல்லா படிச்சா மட்டும்தான் நம்ம பிரைட்டான ஃபியூச்சர் வந்து நமக்கு காத்துருக்கு. சரியா? ஓகே. ரொம்ப ரொம்ப நன்றி சுபதர்ஷினி கால் பண்ணி பேசுனதுக்கு. இனிமேல் பேசுனா நீங்களா தான் பேசணும். சரியா? ஓகே. பாட்டு வருது, பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. தேங்க்யூ. ஓகே. நம்ம ப்ரீவியஸ் காலருக்காக வந்து சூப்பரான ஒரு பாடல் தேவராட்டம் படத்துல இருந்து பார்த்துட்டு வந்தாச்சு. இப்ப நம்ம கிட்ட பேசுறதுக்காக இன்னொரு காலர் லைன்ல வெயிட் பண்றாங்க, பேசலாமா? வணக்கம், யார் பேசுறீங்க? இலக்கியா தேவி. ஹாப்பி நியூ இயர் இலக்கியா தேவி. தேங்க்யூ சோ மச். உங்களை வீட்டுல எப்படி கூப்பிடுவாங்க? இலக்கியான்னு கூப்பிடுவாங்க. ஓகே. என்ன படிக்கிறீங்க? ஓ, நீங்களும் 9th ஸ்டாண்டர்ட் தான் படிக்கிறீங்களா? சூப்பர். எப்படி போயிட்டு இருக்கு ஸ்டடிஸ் எல்லாம்? சூப்பரா போயிட்டு இருக்கு. என்ன பாட்டு வேணும் இன்னைக்கு உங்களுக்கு? முதல் மரியாதையில இருந்து அந்த பாட்டு. ஓகே. முதல் மரியாதையில வந்து பாட்டு கேட்டிருக்கீங்க. ரொம்ப தூரம் பின்னாடி போய் கரண்ட்ல நிறைய சாங்ஸ் எல்லாம் இருக்கே, உங்களுக்கு ஏன் அந்த படத்துல உள்ள பாட்டு பிடிச்சது?
ரொம்ப பிடிக்கும். பிடிக்கும், அதனால உங்களுக்கு கேட்டிருக்கீங்க. ஓகே. ஓகே இலக்கியா, இப்போ வந்து பாத்தீங்கன்னா 2025ல உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஏதாவது ஒரு விஷயம் நடந்துச்சு அப்படின்னா அதை நீங்க இப்ப சொல்லுங்க கேட்போம். ஹலோ, அப்படிலாம் ஒண்ணும் இல்ல. அப்படிலாம் ஒண்ணுமே இல்லையா? அந்த 365 நாள்ல ஒரு நாள்ல கூட அப்படி நடக்கலையா? நடக்கவே இல்லையா? இல்ல. ஓ காட், இந்த குழந்தைக்கு எதையாவது பார்த்து செய்யுங்க. சரி, இந்த வருஷத்துல அதாவது 2026ல வந்து இன்னையில இருந்து சில பேர் வந்து ரெசல்யூஷன் எல்லாம் எடுத்துப்பாங்கல்ல. நமக்கு வந்து சின்ன சின்ன பழக்கங்கள்லாம் இருக்கும். இந்த லேட்டா எழும்புறது, அப்புறம் வந்து இந்த ஸ்கூல் போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் நம்ம ஒரு சில விஷயத்த ஒழுங்கா ஃபாலோ பண்ண மாட்டோம், அல்லது இந்த லேட்டா தூங்குறது, அதிகமா மொபைல் பாக்குறது. ஏன்னா நான் வந்து செய்வேன். அந்த மாதிரி ஏதாவது ஒரு பழக்கத்தை வந்து விடுறதா ரெசல்யூஷன் எடுத்திருக்கீங்களா? போன் பாக்குறது வேணா, போன் டிவி பாக்குறதுன்னா கம்மி பண்ணிக்கலான்னு வச்சுக்கங்கண்ணே. ஏன்னா நானும் அதுதான் வந்து முடிவு பண்ணியிருக்கேன். அதனாலயே வந்து இது ரொம்ப நல்ல பழக்கம். இது வந்து எல்லா வகையிலயும் நமக்கு வந்து நல்லது செய்யும். கண்ணுக்கு நல்லது முதல்ல. அத போன் பாக்குறது நம்ம குறைக்க குறைக்க நம்மளுடைய கான்சென்ட்ரேஷன் இன்னும் அதிகமாகும். நீங்க சோ படிப்புலயும் வந்து நல்லா ஃபோக்கஸ் பண்ண முடியும். ஓகே. என்னாச்சு அப்படியே டவுன் ஆயிட்ட வாய்ஸ்? நானா சொல்லல, நீங்களா தான் சொன்னீங்க போன் பாக்குறத கம்மி பண்ணுவேன்னு. அப்படிதானே? ஓகே ஓகே. அவங்களுக்கு தூக்கம் வந்துருச்சு போல இருக்கு. என்னவோ தெரியல, நான் பேசினாலே எல்லாரும் தூங்கிடுறாங்க. ஓகே, பாட்டு வருது பார்க்கலாமா இலக்கியா? தேங்க்யூ. ஓகே, தேங்க்யூ தேங்க்யூ. பாட்டு பார்த்தலாம். அப்படியே ஒரு பழைய மெமரிஸே நமக்கு வந்து கொடுத்துட்டு போயிருந்தாங்க ப்ரீவியஸ் காலர். இப்பயும் ஒரு காலர் வெயிட் பண்றாங்க, பேசலாம். வணக்கம், யார் பேசுறீங்க? அப்துல் ரஹ்மான் சார், என்ன பண்றீங்க? ஓ, நான் உங்களை பெரிய ஆளுன்னு நினைச்சிட்டேன். 9th படிக்கிறீங்களா? ஓகே ஓகே. ஏன்னா நம்ம காலர்ஸ் எல்லாருமே வரிசையா வர எல்லா காலர்ஸுமே 9th தான் படிக்கிறீங்க இன்னைக்கு. ஓகே சூப்பர். நீங்க என்ன பாட்டு கேட்க போறீங்க? குருவி படத்துல இருந்து. ஓகே, கண்டிப்பா ப்ளே பண்ணிடலாம். உங்களுக்கு முதலாவதாக நான் சொல்ல வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னா, இந்த ஆங்கில புத்தாண்டுடைய ஆரம்பம் இன்னைக்கு வந்து போயிட்டு இருக்கு இல்லையா? அந்த செலிப்ரேஷனும் எல்லாரும் வந்து நல்லா கொண்டாடிட்டு இருக்காங்க. சோ மாடிவி சார்பாக உங்களுக்கும் உங்க குடும்பத்துல இருக்கிற அனைவருக்கும் ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். தேங்க்யூ. ஓகே, இப்ப வந்து என்ன பாட்டு வேணும்லாம் சொல்லியாச்சுல. 2025ல உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஏதாவது ஒரு விஷயம் நடந்திருக்கும்ல, அத சொல்லுங்க. பெண்ணு வாங்கி தந்தாங்க? பெண்ணுல என்ன ஸ்பெஷல் இருக்கு? அததான் நீங்க சொல்லிருக்கணும். ஏன்னா பெண்ணு வந்து படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு பேரண்ட்ஸ் வாங்கி கொடுக்கறது தான். 1500 ரூபாய்க்கு ஒரு பேனா வாங்கி கொடுத்தாங்க அப்படின்னா உண்மையிலே அது ஒரு மெமரிஸ் தான் இல்ல? ஓகே சூப்பர். சோ எதனால அந்த பேனா வாங்கி கொடுத்தாங்க அவ்வளவு ரூபாய்க்கு? ஓ, பிறந்தநாள் பரிசாக வாங்கி கொடுத்திருக்காங்க. 2026ல என்னதான் உங்களுக்கு வந்து ஆசை இருக்கு, அல்லது என்னெல்லாம் வந்து ரெசல்யூஷன் எடுத்திருக்கீங்க? ரைட். எல்லாரும் ஒரு கொள்கையோட தான் இருக்கீங்க போல இருக்கு. ரொம்ப நன்றி. வேற ஏதாவது இருக்கா உங்களுக்கு? உங்களுடைய படிப்பு சம்பந்தமா, உங்களுடைய ஃபியூச்சர் சம்பந்தமா ஏதாவது ஆசை இருக்கா? 2026ல நான் இப்படி பண்ணணும், இப்படிலாம் இருப்பேன் அப்படின்னு. வெரி குட். கண்டிப்பாக. சோ இதெல்லாம் இந்த வருஷத்தோட ஆசை இல்லையா? சோ அடுத்த வருஷம் வந்து நீங்க சொல்றீங்க இதெல்லாம் வந்து நீங்க எப்படி அப்ளை பண்ணீங்க, அதோட ரிசல்ட் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லணும். சரியா? ஓகே ஓகே. அப்துல் ரஹ்மான், ரொம்ப நன்றி கால் பண்ணி பேசினேக்கு. நீங்க கேட்ட மாதிரியே பாட்டு வந்து பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. தேங்க்யூ. ஓகே மக்களே, சொன்ன மாதிரி வந்து பாத்தீங்கன்னா நாளும் பொழுதும் தான் ஓடுறது தெரியாதுன்னு சொல்லுவாங்களா, அந்த மாதிரியே இந்த 1 மணி நேரமும் எப்படி போச்சுன்னே சொல்ல முடியல. எல்லா நேரமும் எல்லா நேரலையிலயும் சொல்லக்கூடிய விஷயம் தான். இருந்தாலும் இந்த முதல் வருஷத்துல இன்னும் கொஞ்ச நேரம் உங்க எல்லாருக்கிட்டையும் பேசினா நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லி ரொம்ப ஆசையா இருக்கு. இருந்தாலும் நேரமின்மை காரணமாக இதோட நான் கிளம்புறேன். சோ இந்த வருஷத்துடைய முதல் நாள மாத்தொலைக்காட்சியோட ஆரம்பிச்ச உங்களுக்கும், மாத்தொலைக்காட்சி பார்த்துட்டு இருக்கக்கூடிய அனைவருக்கும், மத்த எல்லாருக்குமே வந்து இந்த வருஷம் ரொம்பவே சிறப்பான வருஷமா இருக்கணும் அப்படின்னும், ஆசைகள், கனவுகள், லட்சியங்கள் இதெல்லாம் அடையறதுக்கு இந்த வருஷம் வந்து ஒரு நல்ல துவக்கத்தை கொடுக்கட்டும் அப்படின்னும் வேண்டிக்கிட்டு இதோட நான் கிளம்புறேன். மீண்டும் ஒரு நல்ல நிகழ்ச்சியில உங்களை வந்து சந்திக்கிறேன். Till then, bye from Nada Rajkumari. Tata, bye bye.